Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஏராளமான செய்திகளை, மார்க்க சட்டங்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தௌஹீது என்றால் என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட வேண்டிய தலைப்பு கிடையாது. முஸ்லிம் அல்லாத பிற சமுதாய மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது. என்ன, தௌஹீது என்றால் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் தௌஹீத். அப்ப இஸ்லாம் என்றால் என்னன்னு சொல்லி முஸ்லிம்கள்ட்ட விளக்க தேவையில்லை. இதுக்கு ஒரு ஏதாவது பேப்பர் வைங்கம்மா. தௌஹீது என்றால் நம்ம எல்லாம் விளங்கி வச்சிருக்கோம், ஓர் இறை கொள்கை, ஒரே ஒரு கடவுள் என்று சொல்வதற்கு பெயர் தான் தௌஹீது. இது எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஓரிரை கொள்கை என்பது அல்ல தௌஹீது. எத்தனையோ சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஓரிரை என்று சொல்றாங்க. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இப்படி எல்லாம் ஏராளமான மக்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு முதலில் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் கூட ஒரு இறைவன் என்றுதான் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எதிர்த்தார்களோ அவர்களும் கூட கடவுள் ஒருவன் என்பதை ஒத்துக்கொண்டிருந்தார்கள். கடவுள் யார்? அல்லாஹ் என்று சொன்னார்கள். கடவுளை, ஏராளமான கடவுள் இருப்பதாக அபூஜஹல் கூட சொல்லவில்லை, அபூலஹப் சொல்லவில்லை, நபிகள் நாயகத்தை எதிர்த்த யாரும் சொல்லவில்லை. அப்ப தௌஹீது ஓரிரை கொள்கை, ஓரிரை கொள்கை என்று நம்ம ஒரு தப்பான வியாக்கியானம் கொடுக்கிறதுனால தான் நம்ம முஸ்லிம்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம தான் ஓரிரை கொள்கையிலான இருக்கிறோம். நம்ம எப்ப ரெண்டு கடவுள்னு சொன்னோம் நம்ம நினைச்சுக்கிறோம். நாங்க ரெண்டு அல்லாஹ்னு எப்ப சொன்னோம்? நாங்க என்ன 7 அல்லாஹ் இருப்பதாக சொன்னோம்? அப்ப நாங்க கரெக்டா தான் இருக்கிறோம் இப்படி நினைச்சிடுறாங்க. தௌஹீதுன்னா ஓர் இறை கொள்கை என்று சொல்லக்கூடாது. தௌஹீதுனா என்ன? எல்லா விதமான ஆற்றலையும் எல்லா விதமான சக்திகளையும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாக்குறது, அதுக்கு பேர் தான் தௌஹீத். தௌஹீதுனா என்ன அர்த்தம்? எல்லா விதமான பவர், சக்தி, அதிகாரம் அனைத்தையும் படைத்த ஒரே ஒருவனுக்கு மாத்திரம் சொந்தமாக்குறதுக்கு பேர் தான் தௌஹீத். எல்லாம் ஒருத்தருக்கே சொந்தமாக்கி போடுறது, இப்படி நம்புற கொள்கைக்கு பேர் தௌஹீத். இதுதான் எல்லா மார்க்கங்கள்ல இருந்தும் இஸ்லாமிய மார்க்கத்தை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கொள்கை. உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. அந்த மார்க்கங்கள்ல எல்லாம் இஸ்லாம் எப்படி வித்தியாசப்படுது? தொழுகையில வித்தியாசப்படலாம், நோன்புல வித்தியாசப்படும், கொடுக்கல் வாங்கல்ல வித்தியாசப்படும், கல்யாணம் பண்ற முறையில வித்தியாசப்படும். ஆனா இதையெல்லாம் விட பெரிய வித்தியாசம் எது என்று கேட்டால் கடவுளை பற்றிய நம்பிக்கையில ஏற்படுற வித்தியாசம் தான். கடவுளை பற்றி மற்றவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால், நிறைய கடவுள் இருக்கலாம், ஏராளமான கடவுள் இருக்கலாம், ஆனா பெருசாக ஒரு கடவுள் இருப்பாரு, மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன குறிப்பிட்ட இலாக்காவை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படித்தான் மற்றவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து இஸ்லாம் வித்தியாசப்பட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இருக்கிற அந்த ஒரு கடவுளுக்கு
எல்லா பவரையும் எல்லா அதிகாரத்தையும் எல்லா சக்திகளையும் கொண்டு ஒருமிக்க கொடுத்துருங்க, அப்படி இருப்பதாக நம்புங்கள். அதுக்கு பேர் தௌஹீத். இதான் தௌஹீதுங்கிறது. அப்ப இந்த கொள்கையை வேற எந்த சமுதாயமும் இதை சொல்லவும் இல்லை, இப்படி நம்பவும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தில் கூட நீங்க எடுத்து பாருங்க. நாங்க பல முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துவோம். எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதுல இந்த கேள்வியை நாங்க சந்திப்போம். ஒவ்வொரு ஊர்லையும் இதே மெட்ராஸ் சென்னையில இதே காமராஜர் அரங்கத்தில் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் அந்த கேள்வி எங்களுக்கு வந்துச்சு. ராமநாதபுரத்தில் வந்தது, திருவாரூர்ல வந்தது, கள்ளக்குறிச்சியில வந்தது. என்ன கேள்வி தெரியுமா? நீங்க என்னங்க அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லைங்கிறீங்க, இங்கிட்டு பார்க்க பார்த்தா ஏர்வாடில் ஒன்று வச்சிருக்கிறீங்க, அங்க போனா நாகூர்ல ஒன்று வச்சிருக்கிறீங்க, இந்த பக்கம் அஜ்மீர்ல ஒன்று வச்சிருக்கிறீங்க, மவுண்ட் ரோட்ல கூட ஒன்று வச்சிருக்கிறீங்க. கேட்கிறாங்க என்ன அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இந்த கேள்விகளை நாங்கள் சந்திக்காத ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. ஏன் இதை முஸ்லிம்கள் செய்கிறார்கள்? முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள், அதை உறுதியாக நம்புவதாக நினைக்கிறார்கள். அதை சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நாகூரை நம்புகிறார்கள், அதை சொல்லிக்கிற அதே நேரத்தில் ஏர்வாடிக்காரரை நம்புகிறார்கள், அதை சொல்லுகிற அதே நேரத்தில் மவுண்ட் ரோட்ல இருக்கிறவரை நம்புகிறார்கள், அஜ்மீரை நம்புகிறார்கள். இப்படி எங்கெல்லாம் இருக்கிறதோ அடியாருக்கு அருள் செய்கிற அம்மாவை நம்புகிறார்கள். இப்படி எல்லாம் ஏராளமான பேரை நம்புகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவங்க நம்ம என்ன நாகூரார அல்லாண்டா சொன்னோம், ஏர்வாடியில் இருக்கிற என்ன கடவுள்டா சொன்னோம், அவங்க எல்லாம் மகான்கள் தானே சொன்னோம். அல்லாஹ் ஒருத்தன் தான், இவங்க எல்லாம் மகான்கள் பெரியார்கள். இது ஒண்ணு நம்ம தப்பு செய்யல, நம்ம ஓரிரை கொள்கைக்கு மாற்றம் செய்யலன்னு நியாயப்படுத்திக்கிறாங்க. அது உண்மைதான். இவங்க அல்லான்னு சொல்லவே இல்லை. நாகூரார் அல்லான்னு சொன்னாங்களா? இல்ல. வேற எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் அல்லாஹ் தான். நாகூராரு என்ன செய்வார்னு கேட்டா அவர் ஒரு நல்ல மனிதர், அவருக்கு நாங்க சில காணிக்கைகளை கொடுத்தோம்னு சொன்னா, அவர்கிட்ட போய் நாங்க பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னா அவர் அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாரு, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை புரிவாரு, அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுத்தாருங்கள் என்றுதான் நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்கிறோமே தவிர நீங்களே அல்லாஹ் என்று நாங்க நினைச்சுக்கிட்டு கேட்கலையே. இதுல ஏகத்துவத்துக்கு என்ன பாதிப்பு வரும்? ஓரிரை கொள்கைங்கிற நம்பிக்கைக்கு என்ன இடைஞ்சல் வரும்? இதுதான் காரணம். முஸ்லீம்களே தர்காவுக்கு போறது காரணம் என்ன? நம்ம எங்க அல்லா நாகூராண்டவன் அல்லா அவங்க சொல்லிட்டு போறாங்க, நம்ம அல்லாஹ் சொல்றோம், கடவுள்னா சொல்றோம், கடவுளுக்கு இருக்கிற எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கிறதா சொல்றோம், இப்படின்னு நியாயப்படுத்திட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்? நான் சொன்ன அந்த கோளாறு தான் காரணம். ஓர் இறை கொள்கைன்னு தப்பு அர்த்தம் செஞ்சு விட்டாங்க. ஒரு இறைவனத்தை நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அல்லாஹ்வே சொல்லக்கூடிய பண்புகள் 99 பண்புகள் இருக்கு. அல்லாஹ்ங்கிறது ஒரு கடவுளுக்கு பேரு. அவனிடத்தில் 99 பண்புகள் இருப்பதாக அல்லாஹும் அவனுடைய திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். அந்த 99 பண்புகள்லையும் ஒரே ஒரு பண்பை கூட அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதான் தௌஹீத். தௌஹீத் அர்த்தம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான பண்புகள் என்று 99 பண்புகள் இருக்கின்றனவே, அந்த 99 பண்புகள்ல 98ல அல்லாஹ்வுக்கு உரியதுதான். இந்த 99வது இருக்கு, அது மட்டும் இவருக்கு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு வைங்க, அவுட், முடிஞ்சு போச்சு. தௌஹீத் இல்ல, இதுக்கு பேர் தௌஹீத் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய 99 சிபத்துகள், 99 அஸ்மாக்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள், அழகிய திருநாமங்கள், அந்த திருநாமங்களுடைய தன்மைகளை அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்காவது நாம் அவனுக்கு இருப்பது போல இருப்பதாக நம்பினால் நம்ம ஏகத்துவத்திலிருந்து வெளியேறிடுறோம், ஏகத்துவ கொள்கைக்கு மாறு செஞ்சிடறோம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு சமமாக நிகராக ஈக்குவலாக ஒரு ஆளை கருதுறோம் ஆயிரும். அது என்ன 99 திருநாமம்? எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்க தேவையில்லை, புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம். இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம் கேட்கக்கூடியவன், சமீஉன். சமீஉன்னா என்ன அர்த்தம்? செவியுறக்கூடியவன். நீங்களும் செவியுறீங்க, நானும் செவியுறுகிறேன், அல்லாஹ்வும் செவியுறுகிறான். நீங்களும் நான் சொல்றதை கேட்கறீங்கல்ல, விளங்குதுல? விளங்காட்டி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. விளங்குது, நல்லா தெரியுது. மூளைக்கு விளங்குது, விளங்கல, காதுக்கு விளங்குது.
அப்ப விளங்குற சக்தி உங்களுக்கு இருக்கா? அது கேட்குது. நீங்க ஏதாவது சிரிச்சீங்கன்னா எனக்கு கேட்கும், எனக்கும் கேட்கும். நானும் செவிடு இல்லை, அல்லாவுக்கும் கேட்கும். அப்ப அல்லாவுக்கு கேட்கும் நம்ம இணை வச்சிட்டோம், அல்லாவுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹுக்கு எந்த மாதிரி கேட்கும் தன்மை இருக்கிறதோ, கடவுளுக்கு கேட்கிற தன்மை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட கேட்கும் தன்மை மனிதனுக்கு இருக்குன்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வைங்க, அவன் ஏகத்துவ கொள்கையை குழி தோண்டி புதைக்கிறான். அந்த ஒரு பண்புல அல்லாவுக்கு நிகராக இன்னொரு வரை கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எப்படி அது? அல்லாவுடைய கேட்கும் தன்மைண்டா என்ன, என்னுடைய கேட்கும் தன்மைண்டா என்ன? அல்லாவுடைய கேட்கும் தன்மைக்கு எந்த நிபந்தனைகளும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது. எங்க இருந்தாலும் அவன் கேட்பான். இப்ப நான் பேசுறேன், நான் பேசி நீங்க எல்லாம் கேட்கறீங்க. நான் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தந்து நீங்க எல்லாரும் பேசுங்க, நான் கேட்கிறேன்னா நான் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நான் பேசுனா நீங்க எல்லாம் கேட்பீங்க, நீங்க எல்லாரும் ஏதாவது சொல்லுங்க. இப்ப யாரு யாரு என்னென்ன சொன்னீங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னு கேட்டா, மனிதனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு செய்தியை தான் கேட்க முடியும், ஒரு நேரத்தில் ஒரு செய்தியை தான் கேட்க முடியும். ஆனா குறைஞ்சபட்சம் 2 காது இருக்கிறதுனால 2 கேட்க முடியுமா? அது கூட முடியாது. இந்த காதுல நீங்க சொல்லுங்க, இந்த காதுல நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? அது கூட முடியாது. நூத்துக்கணக்கை விட்டுருங்க. ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் ஒரு செய்தியை தான் கேட்க முடியும், அதனால் ஒருவருடைய பேச்சை தான் கேட்க முடியும். நீங்க எல்லாரும் பேசுனீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி அது ஒரு கூச்சல் வேணா எனக்கு கேட்க முடியும். என்ன கேட்கும்? ஒரு கூச்சல் போட்டாங்கன்னு கேட்குமே தவிர இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு சொல்ல முடியாது. இது நம்முடைய கேட்கிற திறன். அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் என்ன? நீங்க எல்லாரும் இப்ப கத்துங்க, கேட்கும். மைக்க போட்டு கத்துங்க, கேட்கும். எப்படி கேட்கும்? இப்ராஹிம் இதை கேட்டாரு, இஸ்மாயில் இதை கேட்டாரு, முத்துசாமி அதை கேட்டாரு, முஸ்தபா அதை கேட்டாரு, டேவிட் இதை கேட்டாருன்னு சொல்லி அம்புட்டவனுக்கு தெரியும். எல்லாம் வகைப்படுத்தி விரி விரி விழாவாரியா அப்படி கேட்கக்கூடிய தன்மை யாருக்கு உரியது? அல்லாஹ் கடவுளுக்கு மட்டும்தான் இப்படி கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கேட்கும் தன்மை என்னுடைய கேட்கும் தன்மையில உள்ள இன்னொரு குறைபாடு என்ன? கேட்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருக்கணும். தொலைவு இருக்கிற அவசியத்தினால இந்த மீட்டிங்கை நடத்துறோம். இல்லைன்னா நான் பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்து பேசுவேன், நீங்க கேட்டு இருக்கலாமே. நான் எங்கனுக்குள்ள வர வேண்டியதுக்கு பத்தியில நான் சொல்ல வேண்டியதுக்காக வேண்டி மதுரையில கூட்டம் போடுவான். நான் எதுக்கு மதுரைக்கு போகணும்? நான் பாட்டுக்கு மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன், நீ மதுரையில் உட்காந்து கேட்பாங்களாம். போவாது. மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன், என்ன செய்யாது? மதுரைக்கு போவாது. அதுக்குரிய கருவிகள் துணையை கொண்டு வேண்டால் போகலாம், இல்லைன்னா போகாது. அப்ப மனிதனுடைய கேட்கும் திறன் என்னன்னு கேட்டா, இவ்வளவு தொலைவுல இருந்தா தான் கேட்கும். இங்க இருந்து நான் பேசுவது இந்த பள்ளிவாசல் கேட்காது. அந்த பள்ளிவாசல் கிட்ட இதை கடத்தக்கூடிய ஒளிபெருக்கியை கொண்டு வைத்திருந்தால் வேண்டுமானால் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. இந்த பள்ளிவாசல் கேட்காது. பள்ளிவாசல தொழுகிறது நமக்கு இப்ப கேட்காது, எதுவும் கேட்காது. அப்ப நம்முடைய கேட்கும் திறனுக்கு என்ன வரம்பு இருக்குது? இவ்வளவு தொலைவுல இருந்தா தான் கேட்க முடியும் இருக்குது. கடவுளுக்கு அப்படி இருக்கலாமா? அப்படி இருந்தா அவன் எதுக்குங்கிற கடவுள்? அப்படி ஒரு கடவுள் நமக்கு தேவையா? கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்குன்னு எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அப்பாட இருந்தாலும் கேட்கணும், எத்தனை கோடி கிலோமீட்டருக்கு அப்பாட இருந்தாலும் கேட்கணும். இந்த மண்ணுக்குள்ள தோண்டி உள்ளக போய் மறைஞ்சுக்கிட்டு மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் அப்பவும் கேட்கணும். அப்ப எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் கேட்கணும். தூரம் தொலைவெல்லாம் பிரச்சனை இல்லை. இது அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மை. நம்ம கேட்கும் தன்மை என்ன? ஒரு லிமிட் தான். அட பக்கத்திலேயே இருக்கிறேன், அப்ப கூட ஒரு நேரத்தில் கேட்காது. உங்களுக்கு பக்கத்தில் நிக்கிறேன், இப்ப வாஜ்பாய்க்கு மாதிரி அத்வானிக்கு மாதிரி எனக்கு ஒரு கண்ணாடி கூண்டு போட்டாங்கன்னு வைங்க, கேட்காது உங்களுக்கு. மேலே அடைச்சு கண்ணாடி கூண்டை போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, கேட்காது. ஏன்? மனிதனுடைய பேச்சு இன்னொரு மனிதனை கேட்கணும்னு சொன்னா காத்து இருக்கணும். காத்து கடத்திக்கிட்டு வந்தா தான் கேட்கும். சவுண்டு நான் பேசுறேன்னு இது எதுல உங்களுக்கு சேருது? இதெல்லாம் விட்டுருங்க. மைக்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கிறங்க, இந்த மைக்கு வயர்லாம் கற்பனை இல்லைன்னு வச்சுக்கிறங்க. நான் பேசுவது உங்களுக்கு கேட்கணும்னு சொன்னா அது அப்படி காத்துல தவழ்ந்து அப்படி வந்து உங்க காதுல இருந்து ஓட்ட வழியா போய் அங்க ஒரு ட்ரம் வச்சிருக்கான், அல்ல அது தட்டும். தட்டினவன என்ன செய்ய? நான் இன்னது சொல்றேன்னு விளைவிக்கிறீங்க. இதான் கேட்கும் திறன் என்பது. அப்ப கேட்பதற்கு, என்னுடைய பேச்சுக்களை கடத்துவதற்கு காத்து இருக்கணும். காற்று இல்லைன்னா கேட்காது. கண்ணாடி கூண்டல உட்கார்ந்துக்கிட்டு பேசினா உங்களுக்கு விளங்காது.
மைக்கு போட்டா விளங்கும். கண்ணாடி கூட்டில் உட்கார்ந்து கொண்டு மைக்க போட்டு வயர் வழியா வெளியே கடத்தினா அது விளங்கும். எலக்ட்ரானிக் அலைகளாக மாற்றி வரும்போது விளங்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா விளங்காது. அல்லாஹ்வுடையது இப்படி காத்திருந்தா தான் விளங்குமா? காத்து இல்லாட்டி விளங்காதா? எங்க இருந்தாலும் விளங்கும். காற்று மண்டலத்துக்கு வெளியே போய் நீ சந்திர மண்டலத்தில் உட்கார்ந்து கத்து, அல்லாஹ்வுக்கு விளங்கும். சந்திர மண்டலத்தில் காத்து கிடையாது. அதுக்கு தான் டின்னுல வாய் அடிச்சுட்டு போனாங்க. ஆம்ஸ்ட்ராங் போகும்போது முதுகுல டின் கட்டிட்டு போனான்ல, என்ன கட்டிட்டு போனான்? அங்க காத்து இருக்காது, ஆக்சிஜனை தேவையான அளவுக்கு கட்டிக்கிட்டு அதை சுவாசிக்கிட்டு போனான். எதனால அப்படி போறான்? காத்து வேணும் வாழ்வதற்கு. காத்து அங்க இல்ல. அந்த காத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்தெடுத்து கொண்டு போனான். இப்ப சந்திர மண்டலத்தில் போய் நின்றுகிட்டு நீ கத்து, இங்க வராது அவனுக்கு. அங்க இருந்து கத்தினாலும் அவனுக்கு காத்து கடத்த தேவையில்லை. அப்ப படைத்தவனுடைய கேட்கும் திறன் சமி என்பது வேறு, படைக்கப்பட்டவர்களுடைய கேட்கும் திறன் வேறு. இப்ப நான் நினைக்கிறேன் அல்லாஹ் கேட்குவான்ல, கடவுள் கேட்குவான்ல, அந்த மாதிரி இவர் கேட்குவாரு. கடவுள் கேட்கிற மாதிரி அவரை மற்றதுல எல்லாம் கடவுள் மாதிரி இல்ல, இந்த கேட்கிற விஷயத்துல மட்டும் இவரும் கடவுள் ஒண்ணுதான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவுட்டு. எது அவுட்டு? தௌஹீத் அவுட்டு, ஈமான் அவுட்டு, இஸ்லாம் அவுட்டு, எல்லாம் போச்சு. அவன் முஸ்லீமா இருக்க முடியாது. ஏண்டா என்னைய மாதிரி கேட்பான்னு ஒரு மனுஷனை பத்தி நினைக்கிறீங்களா? எப்படிடா கேட்பான்? இதுக்கு உதாரணமாக நீங்க சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அவர்களை எடுத்துக்கொள்ளணும் நான் சொல்றேன்னு கேட்டா, இன்றைக்கு நம்ம ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுக்கிறதா இருந்தா ஆன்மீகத்தை வச்சுதான் கொடுக்கிறோம். ஒரு குடிகாரனை கூப்பிட்டுக்கிட்டு இவன் அல்லாஹ் மாதிரி கேட்குவான்னு நீங்க சொல்ல மாட்டீங்க, யாரும் சொல்ல மாட்டோம். ஒரு சாராய கடைக்காரனை கூப்பிட்டு இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அல்லாஹ் கேட்கிற மாதிரி இவரும் கேட்பான்னு சொல்ல மாட்டோம். யார சொல்லுவோம்? ஒரு பெரிய ஜிப்பா, ஒரு பெரிய தலப்பா, ஒரு பெரிய தாடி, ஒரு பெரிய தஸ்பீஹ், பள்ளிவாசல்ல தூண்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்தா அவரை தான் அப்படி சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தன்மை இருப்பதாக யாருக்கு சொல்லுவோம்? நல்லவர்னு ஒரு தோற்றம் அளிச்சிருக்கிறாங்களே, ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போயிட்டதாக நம்ம நினைக்கிறோமே, அந்த மாதிரியான ஒருத்தர் தான் அல்லாஹ்வுடைய அந்த பண்பை பெற்று விட்டார் என்று நம்ம சமுதாயம் நம்புது. நாகூர் ஆண்டவர் தான் பெற்று விட்டார் நம்புறீங்களே தவிர, இங்க உள்ள ராமசாமி மூத்தா போயிட்டா அவருக்கு அந்த சக்திக்கு நினைக்க மாட்டீங்க, யார் நினைக்கிற போறது இல்லை. அப்ப ஆன்மீகத்தில் உச்சநிலை எது? உச்சநிலை அடைந்தவர் யாரு? இவர் நாகூர் ஆண்டவர். இவரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலோட ஒப்பிட்டா ஒண்ணுமே கிடையாது. நாகூர் ஆண்டவரா இருக்கட்டும், அப்துல் கார் ஜீலானியா இருக்கட்டும், நபிகள் நாயகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு தூசி கூட பெற மாட்டாங்க. நம்மளை விட வேண்டாம் உயர்ந்தவர்களா இருக்கலாம். அல்லாஹ் நான் தெரியும், மறுமையில தெரிய போகுது. நபிகள் நாயகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு மகானா இருந்தாலும் நபிகள் நாயகத்துக்கு ஒரு தூசி தான். அப்படி நம்பணும் ஒரு முஃமின். அதுக்கு நிகரான அந்தஸ்தை யாருக்கு கொடுக்க முடியாது. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு நாள் தொழுகிறாங்க, எப்பவும் தொழுவாங்க. இந்த சம்பவம் ஒரு நாள் நடக்குது, ஒரு நாள் தொழுகாங்கன்னு எடுத்துக்க கூடாது. ஒரு நாள் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, நின்றுகிட்டு அவரும் ஓதுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க, அவரும் ஓதுறாரு. தொழுகையில இமாம் ஓதுனா எல்லாரும் கேட்கலாம், இமாம் ஓதும் போது நம்ம பின்னாடி உட்கார்ந்துட்டு ஓதுனா யாரு ஓதுறது, யாரு கேட்கறது? இவர் ஓதுன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் வருது. வரத்தான் நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு சத்தம் போட்டு பேசினேன்னு வைங்க, உங்களுக்கு குழம்பும், என்னடா இவன் போட்டு குழப்புறான். அட நீங்க சலாம் கொடுத்து முடிச்ச உடனே விட்டு போன 2 ரக்காத் தொழுகிறீங்க, 2 ரக்காத் லேட்டா பள்ளிவாசலுக்கு போறீங்க, இமாம் சலாம் கொடுத்துட்டாரு, எந்திரிச்சு தொழுவீங்க. தொழுவும் போது ரப்பனா ஆத்தினாம்பார் இவர், இமாம் துவா ஓதுவாரு, இவன் குழம்புவான். என்ன தூக்குது? அதுக்கு தான் இந்த கூட்டு துவா இல்லைன்னு வச்சிருக்கு இஸ்லாத்துல. கூட்டு துவா இல்லைன்னு வச்சதுக்கு அதுக்கு தான். தொழுவுறவனுக்கு தொழ முடியாது, இமாம் துவா ஓதுனார்னு சொன்னா அவனுக்கு பிந்தி வர்றவனுக்கு 2 ரக்காத் தொழ முடியாது, குழம்பும் போட்டுக்கிட்டு. அப்படிப்பட்ட காட்சி பார்க்கிறோம்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவும் போது குழம்புது, ஓத முடியல. சலாம்லாம் கொடுத்து முடிச்ச உடனே கேட்கிறாங்க, ஹல் கர அஹது மின்கும் ஆனிஃபா, ஹல் கர மின்கும் மை ஆனிஃபாங்கிறாங்க. என்னோட சேர்ந்துக்கிட்டு யார், நீங்க யாரும் ஓதுனீங்களோ? எனக்கு குழப்பம் உண்டாவுது. ஆமா நாங்க தான் ஓதணும், இனிமே அப்படி செய்யாதீங்க. நீங்க ஓதுறதுனால எனக்கு தடுமாற்றம் வருது, நீங்க ஓதுறதுனால எனக்கு குழம்புதுங்கிறாங்க. அப்போ கேட்கிற திறன் எவ்வளவுக்கு ஒரு ஆளுக்கு இருக்குங்கிறதுக்கு இது நல்ல ஒரு அளவுகோல்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதில் ஒன்றை கேட்கும் பொழுது வாயில் ஒன்றை பேச முடியல. இதான் மனுஷன். காதுல ஒன்றை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பேசுங்க பார்ப்போம். நான் சொல்றது இந்த காதுல கேட்டுக்கிட்டு வாயினால ஒருத்தர் பேசிக்கிட்டு பார்ப்போம். பேசி முடிச்சுட்டு இன்னதை பேசுனா இன்னதை கேட்டேன்னு பிரிச்சு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. வேணா நடிக்கலாம். இவர் சொல்ற கால நான் பேசிக்கிட்டு இருக்கலாம், ஏமாத்தலாம், கேட்கிற மாதிரி நடிக்கலாம். என்னங்க சொன்னேன், என்னமோ சொன்னேன், இதான் கேட்க முடியாது. அப்ப இது எப்படி உங்களுக்கு முடியாதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியவில்லை. தொழுகையில குழப்பம் ஏற்பட்டு போயிடுது. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்? கேட்கக்கூடிய ஒரு தன்மை சிவத்துல அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ அப்படி இவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்னு நினைச்சா நீங்க அவர் அல்லாஹ்னு சொல்லாட்டாலும் சரி, அவரை கடவுள்னு நீங்க 100% சொல்லாட்டாலும் பரவாயில்லை. இதுலயே நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன வச்சிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா அவரை கருதிட்டீங்கன்னு ஆயிரும். இதை நானா இட்டு கட்டிக்கிட்டு சொல்லல, அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வசனத்தை சான்றாக வைத்தான் உலகம் சொல்றேன். நான் சொல்றேன்னு இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட சொல்லல. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அப்படித்தான் இதை எடுத்துக்கிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த காபிர்களை பத்தி சொன்னேன் இல்லையா? அந்த காபிர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவர்கள் எந்த மாதிரி கொள்கை வைத்திருந்தார்கள் அப்படியே படம் பிடிச்சு காட்டுறான். எப்படி காட்டுறான்? வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் லயகூலுன்னல்லாஹ். நபியே முஹம்மதே, நீங்க போய் இந்த அபூ ஜஹில் அபூ லஹப் இருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க. என்ன கேளுங்க? இந்த வானங்களை யார் படைத்தது என்று கேளுங்க. இந்த பூமி இருக்குதுல, இதை யார் படைச்சதுன்னு கேளுங்க. கேட்டீங்கன்னா லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று விடையளிப்பார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த காபிர்கள்ட்ட போய் வானங்களை யார் படைச்சது என்று கேட்டால், பூமியை யார் படைச்சதுன்னு கேட்டால் அவன் எதை சொல்ல மாட்டான்? அவன் வணங்குற சிலையை சொல்ல மாட்டானா, கடவுள் தான், அல்லாஹ் தான் படைச்சான் சொல்வார்கள். யாருப்பா உங்களுக்கு ரிஸ்க் தர்றா? குல் மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மழையை பொழிவித்து அதன் மூலமாக உங்களுக்கு ரிஸ்க் தருபவன் யார், உணவளிப்பவன் யார் கேளுங்கள். அல்லாஹ்னு சொல்லுவான். அல்லாஹ்னு சொல்லுவான். குல் மப்பியதிகி மலக்கூத்து குல்லி ஷையின், எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில என்று கேளுங்கள். சயகூலுன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் சொல்லுவான். அப்ப மக்காவுல இருந்த காபிர் என்பவன் அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ் தான் கடவுள்னு ஒத்துக்கிட்டான். படைச்சது அல்லாஹ், ரிஸ்க் தர்றவன் அல்லாஹ், எல்லா அதிகாரத்தையும் கையில வைத்திருக்கிறவன் அல்லாஹ். இதெல்லாம் யார் நம்பிக்கை? நம்ம முஸ்லீம் நம்பிக்கை இல்லை, இது அபூ ஜஹில் நம்பிக்கை. அப்படி அல்லாஹ் சொல்றான். அபூ லஹபுடைய நம்பிக்கை. இப்படி சொல்லிட்டு அவன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? ஒரு தப்பு செஞ்சான். என்ன தப்பு? போய் அபுதுன மிந்துன் இல்லாஹி மாலா எலுர்ருஹும் வலா யன்ஃபவுஹும், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தவிர மற்றவர்களையும் வணங்குவார்கள். அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லிக்கிடுவான். வணக்கம் செய்யும் போது மாத்திரம் என்ன செய்வான்? வேற வேற ஆட்களை வணங்கிடுவான். நம்ம வணங்குறோம்ல, நாகூராருக்கு நேர்ச்சை பண்றோம், அது ஒரு வணக்கம். அறுத்து பழகிடுறோம், காணிக்க செலுத்துறோம், கையேந்தி பிரார்த்தனை பண்றோம், இதெல்லாம் வணக்கங்கள். இந்த மாதிரியான வணக்கங்களை அல்லாஹ்னு ஒத்துக்கிட்டு ஒரு பக்கம், வணக்கங்களை மாத்திரம் பங்கு வச்சு கொடுத்துருவான். அல்லாஹ்னு சொல்லிக்கிடுவான், வணக்கங்களை மாத்திரம் பங்கு வச்சு கொடுப்பான். ஏண்டா இப்படி செய்றீ என்று கேட்டா, ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ் இல்ல. யாரு? நாங்க அந்த வணங்குறோமே, இவங்க எல்லாம் அல்லாஹ் கிடையாது. வேற என்ன? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுறவர்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்கள். அதனாலதான் கொஞ்சம் தாஜா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்னு நினைச்சுக்கிட்டு நாங்க தாஜா பண்ணல, அல்லாஹ் இவங்களை கொஞ்சம் தாஜா பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா எங்களை பத்தி அல்லாஹ்ட்ட கொஞ்சம் சொல்லுவாங்க. இதுதான் காரணம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான், மானஅபுதுஹும் இல்லாலியு கர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் ஏன் இந்த மகான்களை, பெரியார்களை, சிலைகளை வணங்குகிறோம் என்று சொன்னால் கடவுளிடத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இவங்க நாங்களா நெருங்க முடியாது கடவுள்கிட்ட, இவங்க கொஞ்சம் நெருக்கத்தை உண்டாக்குவாங்க, அதுக்குத்தான் நாங்க வணங்குறோம். இது யார் சொன்னது? அபூ ஜஹில் சொன்னதாக அல்லாஹ் சொல்றான். அபூ லஹப் சொன்னதாக அல்லாஹ் சொல்றான். அங்க உள்ள காபிர்கள் சொன்னதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப காபிர்னு சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் படைச்சவன் அல்லாண்டாங்க, ரிஸ்க் தர்றவன் அல்லாண்டாங்க, வணக்கத்தை மாத்திரம் பங்கு வச்சாங்க. ஏண்டா பங்கு வச்சேன்னு கேட்டா அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு பண்ணுவாங்க. இதுதான்
அவனும் கடவுள்னு சொல்லல, நீங்களும் சொல்லலையே. கேளுங்களேன், ஏன்டா நாகூர் ஆண்டவரை வணங்குறேன்னு கேட்டா ஏன் வணங்குறோம் தெரியுமில? அவர் அல்லாஹ்வும் கிடையாது. நாங்க அவரை வணங்குறோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட கேட்பாரு, அவர் கேட்டதான் அல்லாஹ் கொடுப்பான், அவர் எங்களுக்காக பரிந்து பேசி வாங்கி தருவாரு. அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. அதே வார்த்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அபூஜஹல் என்ன சொன்னானோ அது அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனாலதான் அவங்க காபிரானாங்க. அல்லாஹ் மறுக்கல பத்திங்களா? 2 அல்லாஹ்னு சொல்லல, 3 அல்லாஹ்னு சொல்லல, 100% இவர்கள் அல்லாஹ்வை போன்றவர்கள் அவங்க சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயத்துல தான் அல்லாஹ்வை போன்றவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு விஷயம்? அல்லாஹ்வுடைய அறிவும் இவர்களுடைய அறிவும் சமமானது, அல்லாஹ்வுடைய அறிவை விட இவர்களுக்கு அறிவு கூட அப்படி நினைச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பண்புல ஒண்ணு அலீம், அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? எல்லாத்தையும் அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய சிபத்து. நம்மளும் சில விஷயத்தை அறிவோம், அல்லாஹ்வும் அறிஞ்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவு என்ன? எந்த ஒரு பொருளும் அவனுடைய அறிவுக்கு தப்பாது. ஒரு காய்ந்த இலை சருகு விழுந்தாலும் அவனுக்கு தெரியும், ஒரு கடுகு கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி துல்லியமாக அறியக்கூடியவன். நீங்க உலகத்தில் உள்ள இந்த பூமியில உள்ள மணலுடைய எண்ணிக்கை எவ்வளவு உண்டாலும் அவனுக்கு தெரியும். இந்த மொத்த மணல் டோட்டலா எத்தனை மண் இருக்கும்னு கேட்டா அதை எண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவுள்ளவன் தான் கடவுள். அப்படிப்பட்டவன் தான் கடவுளா இருக்க முடியும். நம்மள மாதிரி உள்ள அறிவுள்ளவன் நம்ம கடவுளா இருக்க தகுதி இல்லை, இப்படி நம்ம நம்புறோம். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு விஷயத்துல அல்லாஹ்வை விட இந்த பெரியார்கள் நம்புறவங்களுக்கு அறிவு கூட நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், நான் போய் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்றேன், அல்லாஹ்வே எனக்காக வேண்டி நீ ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடு, என்னை பணக்காரன் ஆக்கிரு, என்னை மந்திரி ஆக்கிரு, எனக்கு கார் பங்களாவை கொடு. கேட்கலாம், தப்பு இல்லை, என்ன வேணாலும் கேட்கலாம். ஹலாலான எதை வேண்டாலும் கேளுங்க, தப்பே கிடையாது. இப்படி கேட்கிறேன். அல்லாஹ் என்ன பண்றான்? ஏண்டா நீ யாரா என்கிட்ட கேட்கறதுக்கு? நான் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அவன் திருப்பி கேட்கறான், நீ யாரு என்கிட்ட கேட்கறது? யாரா ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வா, ஒரு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், அப்ப நான் தர்றேன். நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நீ எப்படி என்கிட்ட கேட்கறது? அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் இடத்துல நான் கேட்டேன்னா சிபாரிசு பண்ணுவாங்கிறாங்களே, சிபாரிசு பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டாலேயே அறிவு யாருக்கு கூட? அறிவு யாருக்கு கூட? சிபாரிசு பண்றவருக்கு அறிவு கூடவா, யார் இடத்துல போய் பண்றோமோ அவருக்கு அறிவு கூடவா? இப்ப ஹாமித் பக்ரி இருக்காரு, அவர் ஒரு அரசியல் தலைவரை சந்திக்க விரும்புறாரு. அவருக்கு அரசியல் தலைவர் அறிமுகம் இல்லை. நான் கூட்டிக்கிட்டு போறேன், எனக்கு தெரியும் ஒரு அரசியல் தலைவரை, இங்க வாங்க கூட்டிட்டு போறேன், ஒரு பெரிய மௌலவி, எங்க மத குரு, நல்லா சொற்பொழிவுலாம் நிகழ்த்துவாரு, இப்படின்னு நான் அவரை பத்தி அறிமுகப்படுத்துறேன். அப்ப இந்த ஹாமித் பக்ரியை பற்றி விஷயம் எனக்கு கூட தெரியுமா, அவருக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். நான் யாரிடத்துல கூட்டிக்கிட்டு போறேனோ அவருக்கு ஹாமித் பக்ரியை பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப சிபாரிசு நான் பண்றதுனால எனக்கு தான் இவரை பத்தி நல்லா தெரியும். யாரிடத்துல சிபாரிசு பண்றனோ அவருக்கு இவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல ஒருத்தர் சிபாரிசு பண்ணுவார் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க என்னத்தை ஒத்துக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு என்னை பத்தி தெரியாது, ஆனா நாகூர் ஆண்டவருக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நாகூர் ஆண்டவர் போய் என்னை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்ல போறாரு. இப்ப யாருக்கு அறிவு கூட? எதுக்கு உன்னை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்லணும் நான் கேட்கிறேன். உன்னை பத்தி அல்லாஹ்ட்ட எவன் சொல்லணும்? அப்படி சொல்லி கொடுத்து தெரியக்கூடிய கூமுட்டாலாம் நமக்கு தேவையான்னு கேட்கிறேன். அறிவாளியான அல்லாஹ் நமக்கு வேணுமா? அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அல்லாஹ் வேணுமா? உங்களோட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய அல்லாஹ் வேணுமா? இந்த மாதிரி மூத்தா போன ஆட்கள்ட்ட இருந்து மெசேஜ் கிடைக்கக்கூடிய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அல்லாஹ் நமக்கு தேவையான்னு கேட்கிறேன். அப்ப இவர் என்ன மக்காவுடைய காபிர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்விடத்துல இவர் சிபாரிசு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொல்லி போடுறான். அதுக்கு அர்த்தம் என்ன? இவர் பத்தி எங்களை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்லி கொடுப்பாருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு எங்களை பத்தி தெரியாது. இது துன்யாவுடைய சிபாரிசு. துன்யாவுடைய சிபாரிசுக்கு இந்த லட்சணம். ஆகிரத்திலையும் கேட்டா சொல்லுவாங்க, துன்யா சிபாரிசு நாங்க சொல்லலையே, ஆகிரத்துல சிபாரிசு பண்ணுவாரு. நரகத்துக்கு போற நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணவுடனே இவர் சிபாரிசு பண்ணுவாராம். சரி, மறுமையில போய் நிக்கிறேன். மறுமையில போய் நிக்கிறேன். நான் என் பிறந்ததுல இருந்து ஒரு நோன்பு கூட வச்சது இல்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு தொழுவை கூட தொழுது இல்லை, 10 காசு தர்மம் கொடுத்ததே இல்லை.
என்னை பிடிச்ச எல்லாம் நிப்பாட்டி எந்திரா நல்லா கேட்கறான், என்னடா பண்ண? உடனே இவர் எந்திரிப்பார், நாகூரார். யா அல்லாஹ், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 5 வேளை தொழுகையை விடாம தொழுதவர், தகஜத்தை கூட விட மாட்டார், நோம்புல சுன்னத்து நபிலு தாவூது நபியுடைய நோம்பு வச்சவர், ஒண்ணு விட்டு ஒண்ணு. தாவூது நபி நோம்புடா என்ன அர்த்தம்? ஒரு நாள் அப்படின்னு என்னை பத்தி சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு அல்லாஹ் தீர்ப்பளிச்சான், இவன் அல்லாவா? நான் தொழுவாத ஒருத்தன், நான் நோம்பு வைக்காத ஒருத்தன், ஒரு நல்லது செய்யாத ஒருத்தன் என்னை பத்தி சிபாரிசு பண்ணுவாரான். இவர் எப்படி பண்ணுவாரு? அப்ப நான் செஞ்ச தப்பையெல்லாம் மறைச்சு, நான் செய்யாத நன்மையெல்லாம் செஞ்சதா காட்டி அல்லாஹ்வை ஏமாத்திர போறாரா? அங்க எதுக்கு சிபாரிசு பரிந்துரைன்னு கேட்கிறேன். மறுமையில இவர் போய் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அவசியம்? ரெக்கமெண்ட் பண்ணி என்னத்தை அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்க போறாரு? மறுமை நாள் அப்படி வாயை திறக்க முடியுமா? முடியாது. மறுமை நாள்ல யாரும் வாயை திறக்க முடியாது. ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னாடி எல்லா ஓசைகளும் அடங்கிவிடும் குர்ஆன் சொல்கிறது. அங்க என்ன இந்த நீ என்ன சொல்றான்னு கேட்டா, இவன் உலகத்துல பாக்குறாங்க எல்லாத்துக்கும் கோளாறு. நான் சொல்லி போறேன், கோளாறு அடிப்படையான கோளாறு. வாழ்கிற உலகத்தை பார்க்கிறான். உலகத்தை பார்த்த உடனே உலகத்துல சில காரியங்களை செய்வதற்கு சில வழிமுறைகளை அவன் மேற்கொள்றான். இது மாதிரி தான் அல்லாட்டையும் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டான். எல்லாத்துக்கும் கோளாறு தான். இப்ப என் மேல ஒரு கேஸ் போட்டாங்கன்னு வைங்க, வழக்கு போட்டாங்க. நானே போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த சட்ட விதி எல்லாம் புரட்டி இது ஈபிக்கோ இத்தனைப்படி அப்படின்னு பேச தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்ப என் மேல கேஸ் போட்டாங்கன்னு சொன்னா அதை பத்தி எவனா தெரிஞ்சவன் தான் வக்கீல பிடிச்சி கொடுக்க வேண்டிய கொடுத்து கொஞ்சம் பேசி ஏதாவது பண்ணி விடுறான்னு சொல்லுவேன். நான் கொலையே பண்ணியிருந்தாலும் அவர் கொலை பண்ணல் பேசுவார். நான் கற்பழிச்சிருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? இவர் மாதிரி ஒரு ஆளே கிடையாது, விருப்பி சொல்றீங்கன்னு பாரு. வக்கீலுடைய வேலை அதானே. வக்கீலுடைய வேலை நம்ம என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அவர் செய்யலாம் பாரு. அப்புறம் அவர் என்ன அந்த தரப்பு என்ன செஞ்சான்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். செய்யாட்டான்னு செஞ்சான்னு சொல்லுவான். இது மாதிரி நடக்கிற பாக்குறோம். இப்படித்தான் அல்லாட்டையும் மோன்னு நினைச்சுக்கிட்டாங்க. கோளாறு எங்க வருது? ஒரு நீதிபதிட்ட போய் நீ நேரடியாக வாதாட முடியுதா? உனக்கு ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி நின்றுகிட்டு உன் விஷயத்தை சொல்ல தெரியுதா? அப்ப ஜட்ஜுக்கு முன்னாடி உனக்கு நிக்க முடியல, ஒரு வக்கீல் தேவைப்படுது. அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நேரம் பேசிடுவியா இப்படின்னு கேட்டு அதுக்கு தான் வக்கீலு அப்படின்றான். இதுல உள்ள டேஞ்சர் உனக்கு விளங்க மாட்டேங்குது. என்ன டேஞ்சர் இருக்குல்ல? வக்கீல்கிட்ட போய் நீதிபதிட்ட வக்கீல் நிக்கிறாருன்னு சொன்னா நீதிபதிக்கு நான் குற்றவாளியா இல்லையான்னு தெரியுமா? தெரியாது. நீதிபதிக்கு ஒண்ணும் தெரியாது, என்னை பத்தி எதுவுமே தெரியாது. நான் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு அங்க நிக்கிறேன். நான் கொலை செஞ்சேனான்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. நான் கொலை செய்யலன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. எதை வச்சுதான் நீதிபதி அறிந்து கொள்ள போறாரு? இந்த வாதங்களை வச்சுதான் அறிந்து கொள்ள போறாரு. எந்த வக்கீல் சிறப்பா வாதாடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளிப்பார். அதுவே கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. சட்டப்படி கரெக்டா இருக்கலாம், தர்மத்தின்படி கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. மனிதன் ஏற்றிக்கொண்ட அரசியல் சாசன சட்டப்படி சில தீர்ப்புகள் சரியுமா தெரியலாம். அப்ப கூட நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கலாம், குற்றவாளியை தப்ப விட்டுருவான். அப்ப நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் ஒரு மனிதன். அவனுக்கு கண்ணுக்கு அப்பால் என்னென்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இருக்கிற வாதங்களை கேட்டுதான் முடிவெடுக்கிற நிலையில் அவன் இருக்கிறான். இப்படி அல்லாட்ட போய் நின்றவுன இவன் யாரு? இவன் செஞ்சிருப்பானா செஞ்சிருக்க மாட்டானா? அல்லாஹ் சந்தேகப்படுவானா? நம்மள போய் நிப்பாட்டினவுன இவன் யார்? இவன் செஞ்சானா இல்லை தெரியலையே, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இப்படி இருப்பானல்ல. அட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜட்ஜு உட்கார்ந்துருக்காங்க போது வக்கீலுக்கு என்ன வேலைங்க? அதை இதான் கோளாறு. மனுஷன் மாதிரி நீங்க அல்லாஹ் பாக்குறீங்க. எல்லா சனியனுக்கும் கோளாறுக்கு என்ன காரணம்? மனிதன் மாதிரி அல்லாஹ் பார்க்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் இருக்கு, அல்லாஹ் நம்புறவன்ட்டும் இருக்கு. இப்ப எடுத்துக்கிறோமே, இங்க இருக்கக்கூடியவர்ல ஒருத்தருக்கு 95 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கிருவோம், அவருக்கு பிள்ளையே இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு ஒரு 85 வயசு ஆச்சு, பிள்ளையே இல்லை. ஒரு 85 ஒரு 95 தம்பதியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 95 வயசுக்காரரு 95 வயசுல யா அல்லாஹ் எனக்கு ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை கொடுன்னு கேட்பாரா? கேட்பாராங்க? கேட்கவே மாட்டார். ஏன் கேட்க மாட்டாரு? அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னு கேட்டா 95 வயசுல எப்படி பிள்ளை பிறகு? அவர் என்ன நினைக்கிறாரு? 95 வயசுல எப்படி பிள்ளை பிறகு, 85 வயசு கிழமை எப்படி பிள்ளை பெறுவா அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இவருக்கு மனிதன்கிற நிலையில எது முடியாதோ அது அல்லாஹ்வுக்கு முடியாது நினைக்கிறார். பாருங்க, இவர் என்ன நினைக்கிறாரு? யார்கிட்ட நீ கேட்கிற? நீ யார்கிட்ட கேட்கிற? டாக்டர் கேட்கிறியா? நீ மருத்துவ ரீதியில முடியுமான்னு கேட்கிறியா? நீ யார்கிட்ட கேட்கிற? படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்கிற. அவனுக்கு முடியும், நீ நம்பணுமா இல்லையா? நீ கேளு.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நபி. நபிக்கு நல்ல புள்ள கொடுக்கல, ரொம்ப காலம் புள்ள கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா புள்ள இல்லாதவற்றை புள்ள கேட்கறான். இவன் நான் ஒரு ஆண்டவருக்கு புள்ள கொடுக்கல, அல்ல அவருக்கு புள்ள இல்ல, அவர்கிட்ட போய்கிட்டு புள்ள தாண்டு கேட்டுட்டு இருக்கிறான். அங்க ஜக்கரியா நபிக்கு அல்ல புள்ள கொடுக்காம இருந்து நான் தாண்ட புள்ளைய தரக்கூடியவங்கிற ப்ரூஃப் பண்ணி காட்டுறான். குழந்தையை தரக்கூடிய ஆற்றல் எனக்கு தான் இருக்கே தவிர ஜக்கரியா நபி கிடையாது, அவருக்கே குழந்தை உண்டாக்கிற முடியல. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டா ஆளு ரொம்ப டவுன் ஆயிட்டாரு, கலந்து போய் அவருக்கே தெரியுது நமக்கு குழந்தை பிறக்காது. அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அவரு வந்துட்டு சொல்றாரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வஅன்த கைருல் வாரிசீன், இறைவா என்னை தன்னந்தனியா விட்டுறாதே, எனக்கு ஒரு வாரிசு தான் கேட்கிறாரு. அது எப்ப கேட்கிறாரு தெரியுமா? அப்படி சொல்றாரு. அவர் சொல்லும் போது அந்த என்ன சொல்றாரு, மரியம்ங்கிற அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆரம்பமே அப்படித்தான் வரும். இப்போ சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் சொல்லணுமா? சரி, 2 தடவை சொல்லிட்டாங்க, போங்க. கொஞ்சம் நிதி வசூல் வேணுமாம்மா, நிறைய அள்ளி போடுங்க. நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க, இதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சேருக்கும் 2-3 ரூபா வாடகை கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சேருக்கும் இதெல்லாம் உங்கள்கிட்ட கட்டணம் வாங்கிட்டு செய்யல. இவங்களுக்கு கையை பிடிச்சா நாளைக்கு நடத்த மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, பேசுறதுக்கு ரூபா வாங்கிட்டு பேச வரல. நாங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இந்த வீடியோ அரேஞ்ச்மெண்ட், லைட்டு, சேரு, மற்ற விஷயங்கள், வேணு, விளம்பரம், போஸ்டரு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு செலவாகும். அது கையை பிடிச்சிங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி நடத்துவதற்கு யோசிப்பாங்க. அப்படி தயக்கம் இல்லாத அளவுக்கு நல்லா வாரி வாரி வழங்குங்க. அப்ப இந்த ஜக்கரியா நபி என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல ரஸு ஷைபா, இறைவா என் எலும்புகள் எல்லாம் அப்படி பலவீனப்பட்டு விட்டன, என்னுடைய தலை அப்படி பளீர் என்று வெள்ளி மாதிரி பிரகாசிக்கிறது. தலை இருக்கு பாருங்க, வெள்ளை வெளேர் என்று பிரகாசிக்கிறது. முழு நரை ஏற்பட்டு போச்சு, நரம்புலாம் தளர்ந்து போச்சு. வம்ராத்தி ஆக்கிர், என் மனைவி வேற மறுபடியா இருக்கிறார். இருந்தாலும் நான் உனக்கு முடியும் நம்புறேன். எனக்கு முடியாது, என் நிலையிலிருந்து பார்த்தால் எனக்கு முடியாது, என் பொண்டாட்டிக்கு முடியாது, உனக்கு முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆம்பளை இல்லாமையே நீ பிள்ளைய கொடுத்தவன், உனக்கு முடியும். ஒண்ணுமில்லாத மண்ணில இருந்து உருட்டி வச்சுக்கிட்டே ஒரு மனுஷனை செஞ்சவன், உனக்கு முடியும். ஒரு ஆம்பளையில இருந்து ஒரு பொம்பளைய படைச்சவன், உனக்கு முடியும். எனக்கு முடிஞ்சதுதான் உனக்கு முடியும்னா நீ கடவுளா இருக்க முடியாது, உனக்கு முடியும் அல்லாஹ் இப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டு, இதுக்கு பேர் தான் ஈமான். எனக்கு முடிஞ்சதுதான் அல்லாஹ்வுக்கு முடியும்னா அதுக்கு பேர் ஈமான் இல்ல. இப்ப கூட நீங்க எடுத்துக்கிறீங்களேன், ஒருத்தன் வெத்தலை கடை வச்சிருப்பான், பெட்டி கடை. வெத்தலை கடை வச்சுக்கிறவன், யா அல்லாஹ் என்னை ஒரு கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். வெத்தலை கடை மளிகை கடையாக்கு. இவன் என்ன நினைக்கிறான்னா, வெத்தலை கடையில எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும் இவன் நினைக்கிறான். எதனால கேட்க மாட்டேங்கிறான்? வெத்தலை நம்ம வச்சுக்கிறது வெத்தலை கடை, பீடா கடை, சோடா கடை, இதுல என்ன அதிகபட்சமா போட கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும். 100 ரூபாயில எப்படி நான் கோடீஸ்வரன் ஆகுறது? இப்படின்னா எதுக்கு துவா செய்ற நீ? இந்த கணக்கு போட்டா எதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்கிற? இந்த கணக்கை மிஞ்சிக்கிட்டு நீ கேட்கணும். வெத்தலை கடை வச்சுக்கிறவன் கேட்கலாம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பென்ஸ் காரை கொடுன்னு கேட்கலாம், தப்பே கிடையாது. எனக்கு ஒரு அரண்மனையை கொடு கேட்கலாம், அல்லாஹ் தருவான். ஏன் பேப்பர் போட்டுட்டு இருந்தவன்லாம் பெரிய பணக்காரன் இல்லையா? பேப்பர் போட்டுட்டு இருந்த பாய், பேப்பர் பாயா இருந்தவன் அவன் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கானா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்களா இல்லையா? கடவுள் நினைச்சா அதான் தருவான். இப்ப நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்ம எல்லாத்துலயும் உள்ள கோளாறு